श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ईशावास्योपनिषत् शांति मंत्रम। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। हरि ओम तत्सत्। கடந்த சத்சங்கத்தில் பகவான் ஆதிசங்கரனால விஸ்தரித்து சொல்லப்பட்ட அவதாரிக்கனை நம்ம கேட்டிருக்கோம். அந்த அவதாரிக்க சொல்கிறதுக்கு காரணம் பூர்வபக்ஷியாக இருக்கிற கர்மகாண்டி தெரிவிக்கிற எதிர்ப்பு. இந்த உபனிஷத்து கர்மகாண்டத்துக்கு சேர்ந்தது, அதனால் நீங்கள் பாஷ்யம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வாதனை வரும்போது சங்கராச்சாரியர் பல வகையாக அது எல்லாத்தையும் அப்படி இல்லைன்னு சொல்லி நிரூபித்து கடைசியில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணார், இது தெளிவாக ஞான காண்டத்துக்கு சம்பந்தப்பட்டது தான் இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்லியிருக்காரு. வேதாந்த சாஸ்திரப்படி பார்க்கும்போது மனுஷனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் துவைத தர்சனத்தினால தான் சொல்லும். வேற்றுமை துவைத்தம் பார்க்கறது தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம். அப்படி இருக்கும்போது அப்போ எப்படி நிவர்த்தி? அந்த துவைத்த தர்சனத்துக்கு பேர் தான் சம்சாரம். அப்போது சம்சார நிவృత్తి ஏவ துவைத்த நிவృత్తి ஆர் துவைத்த நிவృత్తి ஏவ சம்சார நிவృత్తి. அப்போது துவைத்த தர்சனம் అనేది ஒரு அத்தியாசம், எரர் அப்படின்னு சொல்லும். அத்தியாசம், எரர். அப்போ எப்படி அந்த அத்தியாசம் தவறுன்னு சரி பண்ணணும்னா அத்வைத தர்ஷனேன அஜ்ஞான துவைத தர்சனம் நிர்மூலனம் செய்யணும். அத்வைத தர்சனம் வேணும். ஓகே, சில வாட்டி பேசும்போது ஒரு அப்படி இப்படி போச்சுன்னா துவைத்தம் அத்வைத்தம் ரெண்டு கலந்து போய் என்னமோ ஆகிடும். சரி, அப்போது துவைத்த நிவృత్తి அஜ்ஞான நிவృత్తిனால நடக்கும். அஜ்ஞான நிவృత్తి அத்வைத தர்ஷனத்தினால நடக்கும். அதுதான் கன்க்ளூஷன். இப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் அடையணும் அనే விஷயந்தான் இந்த முதல் மந்திரத்தில் ஈஷாவாஸ்யோபனிஷத்து விவரிக்க போகிறது. அதை நம்ம ஜஸ்ட்டு ஆரம்பித்தோம் தவிர அதோடைய அர்த்தத்தை பார்க்கல. என்ன அதுக்கு அப்புறம்தான் அவதாரிக்கெல்லாம் நான் விவரிச்சிருக்கேன். இப்போது முதல் மந்திரத்தை நம்ம படித்து அதோடைய அர்த்தத்தை பார்க்குறோம். ஓம் ஈஷாவாஸ்யமிதகம் ஓம் ஈஷாவாஸ்யமிதகம் சர்வம் ஓம் ஈஷாவாஸ்யமிதகம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்
तेन त्यक्तेन भुञ्जीथाः मा गृधः कस्य स्विद्धनम्. இந்த முதல் வரியில இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை நம்ம 2-3 திருஷ்டிகோணங்களில் பார்க்கணும். முதல் சாதாரண அர்த்தம் சொல்கிறேன், ஆனால் சில இடத்துல கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு பகவத்பாதாள் என்ன சொல்லியிருக்காரு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா உபனிஷத்து சில விஷயங்களை நேராக சொல்லாது, மறைமுகமாக சொல்லும். இந்த முதல் வரியில் துவைத்த நிவர்த்தி எப்படி பண்ணணும். இப்போ தான் அஜ்ஞானத்துக்கு துவைத்தந்தான் காரணம்னு சொன்னோம். அது எப்படி பண்ணணும் అనేది இங்கே இண்டிகேட் பண்ணுறது. சாதாரண அர்த்தம் அப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது, சிம்பிள் இங்கிலீஷ் மீனிங் இருக்கிற ஏதாவது புஸ்தகம் அப்படி பார்க்கும்போது எல்லா புஸ்தகத்திலும் அர்த்தம் எழுதுறாங்க. முதல்ல அது சொல்கிறேன். நார்மலாக பார்த்தா என்ன தெரியும்னா, இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கின்றனதோ தெரிகின்றனதோ அதெல்லாமே சர்வம் கிஞ்ச யத் கிஞ்ச எல்லாமே என் அர்த்தம். கிஞ்சன வில் லிட்டில் எவ்ரிதிங் என் அர்த்தம். எல்லாமே என்னது? ஜகத்யாம் ஜகத். ஓகே, அதை நான் மறுபடியும் விவரிக்கிறேன். இப்போதைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, ஏன்னா உலகத்தில் நிறைய இருக்கேன், சரியா? அதனால் 2 வார்த்தை, அது அப்புறம் எப்படி தெரிஞ்சு என்ன புரிஞ்சுக்கிறது பார்க்குறோம். என்ன ஆயிடுச்சு? இது எல்லாமே சர்வம். அங்கே சர்வமும் வார்த்தை உபயோகப்படுத்துறது, கிஞ்ச அనే வார்த்தை உபயோகப்படுத்துறது உபனிஷத்து. சர்வம் ஈஷாவாஸ்யம் இதகம் சர்வம். ஈஸ்வரனால் எல்லாமே கவர் ஆயிருக்கு. சாதாரண வாஸ்யம்னா மூடப்பட்டிருக்கு. ஓகே, பரவி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நார்மல் மீனிங். அது ஓரளவு நல்லதாக இது உலகம் மொத்தம் ஈஸ்வரனால் ஆக்குப்பை பண்ணப்பட்டிருக்கு, கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் முதல் வரிக்கு அர்த்தம். இங்கே வரைக்கும் முதல் நம்ம சரி, அடுத்த லைன் கூட சொல்லிடுறேன். அப்போது நிறைய காணப்படுறது துவைத்தம் என்றும், அந்த துவைத்தம் எல்லாம் எப்படி நீக்கப்படும் அப்படின்னா, நீதா அந்த துவைத்தம் மித்யா, நாமரூபம் மித்யான்னு சொல்லிட்டு அது நீ ஃபால்சிஃபை பண்ணணும். ஓகே, ஆனால் இங்கே நார்மல் அர்த்தம் பார்த்தா நீ விட்டு கொடுக்கணும். त्यक्तेन, give up, by giving up. தேன त्यक्तेन, எது நீ விட்டு கொடுக்கறதுனால உனக்கு ரட்சணை ஏற்படும். ஓகே, இது எல்லாத்துலையும் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. நீ எது விட்டு கொடுக்கறதுனால, அந்த விட்டு கொடுத்ததுனால உனக்கு ப்ரொடெக்ஷன், ரட்சணை ஏற்படும் அப்படின்னு ஒரு நார்மல் அர்த்தம். அப்புறம் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, யாருடைய கஸ்யஸ்வித்தனம், யாருடைய சொத்துக்காக ஆசைப்படாது, கிரேவிங் ஆசை வச்சுக்காது, டிசைர் வச்சுக்காது, மா கிருத. ஓகேங்க, திருடன புத்தியோடு இருக்காது, ஆசைப்படுற புத்தியோடு இருக்காது எல்லாத்தையும். ஓகே, ரொம்ப கிரீடியாக இருக்காது. யாருடைய தனம் மேலேயும் அப்படிப்பட்ட
ஒன்று கண் இருக்கக்கூடாது அப்படி. இது சாதாரணமான அர்த்தம். இது ஒரு அளவுக்கு ஒரு மீனிங் கொடுக்கறது நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ இங்கே ஒரு பதம் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் விசாரணை பண்ணணும். இந்த ஆச்சாதனம் வாஸ்யம்னு சொன்ன அர்த்தம் ஆச்சாதனம். ஒரு பொருள் இருக்க ஒரு இடத்துல அதனை ஒரு பிளாங்கெட் வச்சு துணி வச்சுட்டு மூடிட்டோம், அதுக்கு பேர் ஆச்சாதனம், கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் வாஸ்யம்னு அர்த்தம். ஸோ ஆனால் இந்த வாஸ்யம்னு சொன்னால் கவர்டு அப்படியே அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது இந்த கான்டெக்ஸ்டில். அப்படியே சங்கரர் ஆழமாக நமக்கு சிந்திச்சுன்னு அவர் சொன்னாதான் நமக்கு. ஓகே, இல்லை இந்த வஸ் அనే தாத்து சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு கான்ஜுகேஷனில் 2 வாட்டி வரும். ஒன்று நிவசிக்கிறதுன்னு அர்த்தம், வசதி, அதனால தான் நிவாசம். வஸ் தாத்து அப்படியும் இருக்கு. இன்னொரு கான்ஜுகேஷனில் இதே வஸ் வாஸ்யம்னா இந்த கவரிங் அనే அர்த்தம் வருது. கவரிங்குக்கு நிவசிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த கவரிங் அనే அர்த்தம்தான் தெரிவிக்கிறது. ஆனால் கூட அர்த்தம் அது அப்படியே எடுத்துக்கூடாது. என்ன இப்போது ஒரு இடத்துல பார்க்கக்கூடாதது, பார்க்க முடியாதது ஏதோ இருக்குன்னு சொன்னால், நம்ம சமையல் ரூமில் தினந்தோறும் நிறைய குப்பை வரும். அது எல்லாத்தையும் மூடி வச்சிருக்கிற ஒரு பக்கெட்டில் அது ஒரு கவர் வச்சு அதில் போட்டுட்டு அப்பப்போ மூடுறோம் இல்லையா? பார்க்கக்கூடாது. அந்த விதமாக இங்கே நீ பார்க்காம இருக்கணும்னு சொன்னால் துவைத்தத்தனே. ஓகே, அப்போது என்ன தெரிஞ்சுக்கணும்? అసలు ద్వైతం అనేది இல்லை, ஈஸ்வரன் தான் எல்லா இடத்துலும் இருக்கு. ஈஸ்வரன் பார்த்து தான் நீ வேறு வேறு நாமரூபங்கள் வச்சு துவைத்தத்தில் பல விதமாக பேசிகிட்ருக்கே. அப்போது புத்தியில் இருக்கிற அப்படிப்பட்ட அந்த பாவனை இங்கே கவரிங்கன்னு சொல்லக்கூடாது, ரிமூவ்னு சொல்லணும். எடுக்கணும்னு அர்த்தம் எடுத்துக்கணும். பாருங்க, 2 ரூட்டில் நிவசிக்கிறதனே எடுத்துக்கக்கூடாது, மூடிட்டுருக்கேன்னு கவர் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடாது. எதுவுமே அசல் கவர் பண்ணில்லை, கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிற ஒரு தப்பான பாவத்தனே ரிமூவ் பண்ணணும். ஓகே, அப்போது அப்படிப்பட்ட அந்த நீ உனக்கு புத்தியில் இருக்கிற அந்த துவைத்த பாவனனே ஃபால்சிஃபை பண்ணுறது, நெகேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் இங்கே வாஸ்யமனேது. அப்புறம் அடுத்த பதம் இப்படிப்பட்ட ஒரு அறிவு ஏற்பட்டால் இந்த அறிவுக்கு பேர் தான் வித்வத் சந்நியாசம். முந்தானத்தி உத்தவகீதையில் வருது, அது இங்கே சொல்கிறேன்னு சொன்னாலும், இப்படிப்பட்ட இந்த அறிவு ஏற்பட்டாச்சுன்னா கிளியராக அதுக்கு பேர் வித்வத் சந்நியாசம். சரியா? இல்லை லிட்டரலி எடுத்துக்கிட்டால் கூட ஒரு வாட்டி இப்படிப்பட்ட இந்த மந்திரத்தில் சொன்ன மாதிரி அவனுக்கு எது மேலே ஆசை இல்லை அப்படியெல்லாம் இருந்தால் அவனை இப்போ ஞானம் அடைஞ்சிருக்கான், தியாக புத்தி இருக்கு, துவைத்தமும் புத்தியும் துவைத்தம் பார்க்கறது, துவைத்தத்தின் தியாகம் பண்ணிட்டான்.
அப்போ அவனு சந்நியாசம் எடுக்கிறதுக்கு தகுதி இருக்க சந்நியாசி. அது அப்படிப்பட்டவருக்கு வித்வத் சந்நியாசி, சந்நியாசம் சொல்லு. அப்புறம் அடுத்த வார்த்தை வந்து தேன தெக்தேன புஞ்சீதான்னு இருக்க வார்த்தை. இப்போ மேலே சொன்ன இந்த வித்வத் சந்நியாசத்தை விஷயந்தான் இந்த வார்த்தையும் குறிக்கிறது. அது கிளியராக இந்த வார்த்தை சொல்கிறது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தனே அடையிறது தான் வித்வத் சந்நியாசம்னு சொன்னோம். அந்த வித்வத் சந்நியாசம் అనేది எப்படின்னா தேன தியக்தேன புஞ்சீதாக அனே வார்த்தை தான் வரிதான் தெரிவிக்கிறது. இங்கே இதில் கூட ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அது என்னன்னு சொன்னால், தேன தெக்தேனான்னு சொன்னால் எது நீ விட்டு கொடுத்தியோ நெகேட் பண்ணியோ அதில் வந்து நீ காப்பாற்றுக்கோ. அது எப்படி விட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் எதுக்கு அதிலிருந்து காப்பாற்றுக்கணும்? கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. உபனிஷத்து என்ன சொல்ல வருது, என்ன தெரிவிக்கணும்னு நினைக்கிறதுன்னா, இங்கே தேன தெக்தேனான்னு சொன்னால் பை இந்த இப்படிப்பட்ட அறிவு ஏற்பட்டதுனால உனக்கு ஞானம். ஓகே, அப்புறம் அது தேன தெக்தேன అనేది புஞ்சீதா అనేది ரெண்டு சேர்க்கும்போது என்ன ஆகுறதுன்னா அங்கே தான் ரெண்டுத்துக்கு கான்ட்ரடிக்ஷன் வருது. புஞ்சீதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா புஜ் தாத்து. இது கூட ரெண்டு விதமான ரெண்டு கான்ஜுகேஷன்ஸில் அது ஒரு அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து புஜ்ஜன்னா புஜிக்கிறது, சாப்பிட்றது, போஜனம், அதெல்லாம் அதில் ஒன்று வந்து புஜ் தாத்து. ஆனால் அதே தாத்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா பாலயன்னா ப்ரொடெக்ட். ஓகே, அப்படின்னா இந்த துவைத்த தர்ஷனத்திலிருந்து ஒன்று நீ காப்பாற்றுக்கோ, அது விட்டு கொடுத்துட்டு అని அர்த்தம். தேன தெக்தேன புஞ்சீதாக. சாதாரண புஸ்தகங்கள் மீனிங் பார்த்தா யூ என்ஜாய், புஞ்சீதான்னு என்ஜாய்னு கூட எழுதியிருப்பாங்க சில புக்ஸில். இதெல்லாம் ஈஸ்வரந்தால தான் கவர் ஆகிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து வேறு எதுவுமே இல்லைன்னு பாவனை வச்சுக்கிட்டு நீ நல்லா சுகமாக என்ஜாய் பண்ணி இந்த லோகத்தில் இருவன் மாதிரி இருக்கும். அப்படி மேலோட்டமாக சொல்கிறதுக்கு உபனிஷத்து வருது. அதனால் இங்கே ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப டீப்பாக இருக்கு. முதல் அந்த ஈஷா வார்த்தை கூட சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. ஏன்னா ஷகாராந்த சப்தம் ஈஷ் அப்படின்னா நார்மல் அர்த்தம் வந்து ஈஸ்வரா. ஈஷா அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸ் ஆகும் பை ஈஸ்வரா. ஆனால் இந்த நார்மல் ஈஷா அப்படின்னா ஈஸ்வரா. எப்படிப்பட்ட ஈஸ்வரா? சகுண ஈஸ்வரா. ஈஸ்வரன் எப்போ கூட என்ன சொல்கிறோம், மாயா விசிஷ்ட சகுண ஈஸ்வரன் இல்லை. இங்கே உபனிஷத்து சொல்கிறது மாயா தோ கூடியிருக்கிற ஈஸ்வரனை பற்றி சொல்லலை. அப்போ எதை பற்றி சொல்கிறது? சுத்த நிர்குண ஈஸ்வர பரமாத்மா பற்றி சொல்கிறது. பாருங்க, அந்த வார்த்தையிலேயே ஜாக்கிரதை இல்லைன்னா
சாதாரணமாக சகுண ஈஸ்வரன்னு நினச்சிக்கிறோம். ஸோ இங்கே உபனிஷத் வாண்ட்ஸ் டு டெல், ஆனால் எக்ஸ்பிரஷன் அப்படி இருக்கு. ஸோ மாயா விசிஷ்ட சகுண ஈஸ்வரன் கிடையாது. இங்கே உபனிஷத் சொல்கிறது சுத்த நிர்குண பரமாத்மா தான் இங்கே ஈஷானே பதம் உபயோகப்படுத்துறதே. இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன். பாகவதத்தில் 8வது ஸ்கந்தத்தில் ஆரம்பத்திலேயே வியாசர் ஒரு அழகான ஸ்லோகத்தினே இதே ஸ்லோகம் இதே மந்திரத்தினே அவர் அங்கே உபயோகப்படுத்திட்டார். அவர் உபனிஷத்தில் ஆத்மா பரமாத்மான்னு சொல்ல வேண்டிய உபனிஷத்து ஈஷானே வார்த்தை உபயோகப்படுத்துச்சு. இப்போ நானும் சகுண ஈஸ்வரா பாகவதம் கதை இதெல்லாம் எழுதுறேன். ஆனால் நான் இங்கே அதே சொல்லி கொடுத்தா திரும்பி இப்போ அங்கேயும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்லை இது ரெண்டும் சொல்கிறது ஒரே விஷயந்தானே தெரியணும்னு அவர் என்ன பண்ணார், அதே ஸ்லோகத்தினே ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை மாற்றி அவர் எழுதிட்டார். ஆக்சுவலாக அது உபனிஷத்து சொல்ல வேண்டியது. ஆத்மா வாஷ்யமிதகம் விஸ்வம் அன்னார். ஜகத்துக்கு பதில் விஸ்வமான வார்த்தை, அது ஓகே ரெண்டு. ஆனால் பாருங்கோ, ஆத்மாவாஷ்யமிதம், இங்கே ஈஷாவாஷ்யமிதம். ஆத்மாவாஷ்யமிதம் விஸ்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதாக மாகிருத கஷ்ய ஸ்வித்தனம். அதெல்லாம் பாகவத்தில் அந்த ஸ்லோகம் அப்படியே இருக்கு. அப்போது வியாசருக்கு தெரிஞ்சது, நான் இங்கே ஆத்மானு தான் உபயோகப்படுத்திட்டா மக்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பாங்க. நான் வேறு உபனிஷத்து மந்திரத்தை அப்படியே எடுத்துக்கிறேன். உபனிஷத்து ஈஷான்னு சொன்னால் கூட நான் இங்கே அது கிளாரிஃபை பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா வாஷ்யமிதம் விஸ்வம் 8வது ஸ்கந்தம் பிராரம்பத்தில் இருக்கும். இது நம்ம இதையும் படிக்க அதையும் கேட்கறதுனால தெரியும், இல்லைன்னா அது ஏதோ நினச்சிக்கோ. நான் அப்போ அது சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், இது ஈஷா வாஷோபனிஷத்துடைய மந்திரம் இதுன்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன 8வது ஸ்கந்தத்தில் அப்புறம் வரதில்ல கதை மேலே கதை, சமுத்திர மதனம் இதெல்லாம் வரும் வரிசையாக, மத்ஸ்ய அவதாரம் அதெல்லாம் அதில் வரும். ஆனால் ஆரம்பம் ஆத்மா விஷயம் சொல்கிறது. சரி, அப்போ ஈஷான பதத்து கூட நமக்கு கிளாரிஃபிகேஷன் ஆகிடுது. அப்புறம் வாஸ்யம் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதில் வந்ததா வசன சாதனம் வஸ்திரம். இந்த வஸ்திரமனே வார்த்தை கூட வந்தது கடை. வசன சாதனம்னு எது போத்துக்கிறதுக்கு சாதனமாக இருக்குன்றதோ அது வஸ்திரம். வசன சாதனம் இது வஸ்திரம். அப்போது இங்கே வசதி என்ன நிவசிக்கிறதையும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். வாஸ்யம்னா கூட கவர்டுன்னு கூட எடுத்துக்க முடியாது. எப்படி எடுத்துக்கணும், நெகேட்டட். ஓகே, நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஓகே, யூ கவர் இட்ன்னு அர்த்தம் யூ நெகேட் இட் இல்லை. அதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வேதாந்தத்தில் பாதிதா இத்தியர்த்தா. பாதிதா பாதிதன்னா நெகேட்டட்னு அர்த்தம். அப்புறம் ஜகத் அనే வார்த்தை எடுத்துக்கிறோம் இல்லையா. இப்போது ஜென்ரல் மீனிங் சொன்னால், ஆனால் இப்போது ஆழமாக சிந்திக்கிறதுனால பதம் எடுத்துட்டு பார்க்குறோம். அப்போ தான் அந்த மந்திரத்துடைய பூர்ணமான சாரம் நமக்கு கிடைக்கும். ஜகத்தன்னு ஜெனரலில் உலகம் அப்படின்றோம். ஆனால் சங்கரர் சொல்கிறாரு, உலகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சர்வே பதார்த்தாக. சர்வே பதார்த்தாக அப்படின்னா பஞ்சமகாபூதங்களிலிருந்து சின்னது பெருசு எல்லாமே கூட, அமீபாஜி டு பிரம்மாஜி எல்லாமே கூட சர்வே பதார்த்தாகன்னு அர்த்தம் எடுத்துக்கணும் இங்கே ஜகத்தன்னு சொன்னால். ஓகே, சரி, ஜகத்தன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக கிரியா காரக பல லட்சணம். இது சங்கரர் கொடுக்குற விளக்கம். ஓகே,
கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் சுலபமாக சொல்கிறேன், சம்ஸ்கிருத பதங்களை உபயோகப்படுத்திட்டா கூட. கிரியா, காரக, பலம் 3. எது கிரியா காரக பலம் லட்சணங்களோடு இருக்கின்றது அதுக்கு பேர் உலகம். அப்படி என்ன அர்த்தம்? என்ன காரகம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு ஃபேக்டர், ஓகே, எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டு, எந்த ஒரு ஃபேக்டர் என்றோம் இல்லைன்னா, எது ஏதாவது ஒரு செயல் ஆக்ஷனு செய்யறதுக்கு உதவி பண்ணுறதோ அதுக்கு பேர் காரகம். அவர் காரணமாக இருக்கார், அவர் மூலமான்றோம் சம்ஸ்கிருதத்தில். மூலமாக எது மூலமாக ஒரு வேலை நடக்கிறதுக்கு. ஆனால் அந்த காரகங்கள் பல வகையாக இருக்கும். காரகங்கள் பல வகை. எப்படி புரிஞ்சுக்கிறது? அதில் சப்ஜெக்ட் ஆல்சோ காரகம், ஆப்ஜெக்ட் ஆல்சோ காரகம், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்சோ காரகம். இப்படி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படி எல்லாம் சொல்லும்போது என்ன ஞாபகம் வரும்? வியாக்கரணத்தில் உபயோகப்படுத்துகிற அந்த விபக்திகள் இருக்க பார்த்தீங்களா? விபக்திகள், ஓகே, ஐ ஆம், டு மீ, பை மீ, ஃபர் மீ, ஃப்ரம் மீ, இன் மீ, இப்படியெல்லாம் 7 விபக்திஸ் வரும். அதில் ஒரு அந்த ஷஷ்டி விபக்தி, ஓகே, அது என்னன்னா ஃபர்மி అని வரும். ஃபர்மி ஸ்யா வரும். தஸ்ய, கஸ்ய, ஸ்யா அது வரும் அந்த விபக்தியில் எல்லா இடத்துலும். அது தவிர மிச்சம் எல்லாமே கூட காரகங்கள். ஓகே, மிச்சம் எல்லாமே காரகங்கள். இது எல்லாமே அது புரியலன்னு பரவாயில்ல. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இன்னும் கூட நீங்கள் எது சேர்த்துக்கிட்டான்னு சரி, 3த்துலேயே முக்கியமாக வந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் காரகம்னு சொல்கிறோம். இப்போது எதுக்கு இது சொல்கிறோம்னு சொன்னால், கிரியா காரக கிரியை நடக்கணும்னா காரகம் இருக்கணும். காரகத்தினால கிரியை நடந்த பலம் வரும். ஸோ இந்த உலகம் అనేది அப்படி மிக்ஸ் ஆகிருக்கு எல்லாம் இதில். அதுதான் இந்த கிரியாகாரக பலத்தனை நெகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஞானம், அத்வைத ஞானம். ஸோ அதுதான் சங்கரர் அங்கே உலகம் ஜகத்தனை சொல்லும் போதோ இது 3 நெகேட் பண்ணுறது தான் அறிவு என்றார். அப்போது தேன தெக்தேன சொல்லியிருக்கேன். அதை கூட சரியாக புரிஞ்சுக்கணும். நீ எது உட்டி கொடுத்ததை பற்றி ஏதாவது உட்டி கொடுத்ததுக்கப்புறம் அதிலேருந்து நான் எதுக்கு ரட்சிச்சுக்கணும்? அது என்கிட்ட இல்லவே இல்லை. இங்கே என்னென்னா, உட்டி கொடுத்ததுலேருந்து நீ ரட்சிக்கிறதுக்கு இல்லை, உட்டி கொடுத்து ஒன்று நீ காப்பாற்றுக்கோ. யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் பை சாக்ரிஃபைஸிங், கிவிங் அப். நான் உட்டி கொடுத்தது போயிடுச்சு, இனிமேல் அது என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன இருக்குது? அதில் எனக்கிட்ட இருக்கிற வஸ்து தானே ஜாக்கிரதை வச்சுக்கணும், ஓகே, உபயோகப்படுத்திக்கணும். அது இல்லவே இல்லை என்கிட்ட. அப்படி என்கிட்ட இல்லாதது உட்டி கொடுத்தது பற்றி நான் ஏன் ரட்சிச்சுக்க வேண்டியது என்ன இருக்கு? அர்த்தம் என்னென்னா, பை கிவிங் அப் திஸ் சம்சாரத்துலேருந்து ஒன்று நீ ரட்சிச்சுக்கணும்னு சொன்னால், ஓகே, அதனால பக்கத்தில் அந்த புஞ்சீத வார்த்தை எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ப்ரொடெக்ட், மே யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், ஓகே, அப்படின்னு அர்த்தம்னு சொன்னோம். ஸோ இது ரெண்டும் கனெக்ட் பண்ணும்போது தான் கரெக்ட் அர்த்தம் வரும். இப்படி புரிஞ்சுக்கலன்னா கான்ட்ரடிக்ஷன் ஆகிருக்கும்.
அப்போ அவர் சங்கரர் ஃபைனல் என்ன சொல்கிறாருன்னு இதுக்கு அர்த்தம் தியாகேன. தியாகேன. So therefore protect yourself from the samsara dvaita bhavana by renunciation. Okay, அதனால தான் ரினன்சியேஷன், சந்நியாசத்துக்கு பேர் ரெனன்சியேஷன். சரியா? அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த ஞானம் நிஷ்டை ஏற்படணும்னா சந்நியாசம் வேணும். ஓகே, அப்போனா அடுத்த வாரம் நான் கிளாஸுக்கு வரமாட்டோம். உங்களுக்கு இன்னைக்கு கிளாரிஃபை ஆகும் அடுத்த மந்திரத்தை வரும்போது. பயப்பட வேண்டாம். நான் பல வாட்டி சொல்லுவேன், நம்ம எல்லாரும் கூட சன்னியாசிகள் தான். அது என்ன అనేది இன்னைக்கு கிளியராக சொல்லுவோம். பட் ஜெனரலி சாஸ்திரா ப்ரிஃபர்ஸ் தட். அதர்வைஸ் இந்த மாயா சம்சாரத்திலிருந்து உனக்கு விடுதலை வராது. அதனால தான் விட்டுட்டு எல்லாமே ரினன்ஸ் பண்ணிட்டு போயிடும். அதை அப்போ எல்லாருக்கும் முடியலையே, அந்த விஷயம் வரும் இப்போது. சரி, அப்புறம் மாகிருத கிருத் தாத்து வந்து கிருத்தியதி అనేది அதோட இது ஒரு கான்ஜுகேஷனில் வருது. அப்படின்னா ஆசைப்படுறது, அதுக்காக கிரேவிங், ஓவர் டிசைரிங், கவிட்ரஸ்னஸ், திருடிட்டு எப்படியாவது எனக்கு வரணும் அనే பாவம், அது பண்ணாது. மா அக்ருதஹான்னு இருக்கணும். ஆனது லோபம், அங்கே லோபம் ஆயிடுத்துன்றார் சங்கரர். அகாரம் லோபமாக இருக்கு, நம்ம சேர்த்துக்கணும். ஏன் அப்படி? உபனிஷத்து ஸ்டைல் அப்படிதான், அது அப்படி பேசும். திருட புத்தியோட, பேராசையோட, கிரீடியா அப்படிப்பட்ட பாவத்தோடு இருக்காது அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் எது பற்றி? கஸ்யஸ்வித்தனம், யாருடைய பணத்துக்காக, யாருடைய பொருளுக்காகவும் இன்னொருத்தர் ஆசைப்படாது, டிசைர் வச்சுக்காது, திருடாது. இதுக்கு பகவான் சங்கரர் என்ன சொல்கிறாருன்னு அர்த்தம்? நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பொதுவாக, நான் எல்லாம் அப்படி இல்லை, திருடுன்னு, நான் ரொம்ப சிவிலைஸ்டு நல்ல மனுஷன், படித்தவன், பக்தி பயம் இருக்கிறவன், அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் அர்த்தம் இங்கே புரதாரண்யகோபனிஷத்தில் வந்து எடுத்துக்கிட்டு சொல்கிறாரு. இதோட அர்த்தம் அதுதான். என்னது? ஏஷணாத்ரய தியாகா ஏவ மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம். இந்த மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம் అనేதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 3 வகையான ஏஷணா. ஏஷணான்னா கிரேவிங், ஏஷணான்னா அட்டாச்மெண்ட்டு, ஏஷணான்னா ஆசை, டிசைர். 3 விதமான. என்னது? நம்ம இதை முன்னாடி சொல்லியிருக்கோம். இது கிளியராக பிருதாரண்யகத்தில் விவரணம். இங்கே இந்த உபனிஷத்து அவ்வளோ. புத்திரேஷணா, குழந்தைகள்னே நம்ம சொத்துன்னு நினச்சிக்கிறது, அது சொத்து தானே. புத்திரேஷணா, அவங்க யாரும், அந்த சரீரம் நம்ம மூலமாக ஒரு சரீரம் வந்துச்சு, அதில் ஒரு ஜீவன் இருக்கிறான், அது ஈஸ்வரனோட ஸ்வரூபந்தான். அதுக்கு போய் நீயே அவ்வளோ அது மேலே ஆசைப்படுற, அட்டாச்மெண்ட் வச்சுக்கிற, படாத பாடுபடுற. சரி, படாத பாடுபட்டுட்டு ஏதோ கொஞ்சம் வருஷம், அதுக்கப்புறம் விட்டுடுவேன்னு விடமாட்டேன்னு. புத்திரேஷணா, ஏஷணா. குழந்தைகள் இல்லாதவங்களை படுற கவலை வேறு, இருந்து படுற கவலை வேறு, இல்லாமல் படுற கவலை பெட்டர்னு. இருந்து படுற கவலை ரொம்ப ப்ராப்ளம்னு சொல்லி சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார். சாஸ்திரங்களை சொல்கிறது வேறு இடத்துல, பாகவத்தில் வந்துச்சு ஒரு கதையில் அப்படி தானே. முதல் ஆரம்பத்துலேயே
அந்த பிராமணனுக்கு இப்போ வயசாகி போச்சு, குழந்தைகள் இல்லைன்னா அப்புறம் நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டு நல்லது, உனக்கு குழந்தைகள் இல்லை, உனக்கு பிராரப்தத்தில் இல்லை, நல்லதானே, சீக்கிரமாக இப்போ நீ வந்து சந்நியாசமாக இருந்து நிம்மதியாக இருந்து அடைய வேண்டியது என்னன்னு. எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும்னு தான் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்ன அவர் அடம் பிடிச்சி இல்லை நானும் இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிறேன்னா, யார் வேதம் படித்து பிராமணனாக இருந்து ஆத்மதேவனை எல்லாம் இருக்கிறவனை வந்து அடம் பிடிச்சி அந்த சுவாமியார்கிட்ட இங்கே தற்கொலை பண்ணிருக்கேன், ஐயோ அதெல்லாம் பண்ணாதப்பா, ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாத அன்னெசரிலி, அப்புறம் நாளைக்கு என்னோடய பேர் பேப்பரில் வரும் அப்படின்னு அவர் சஞ்சில் வந்து ஒரு பழம் எடுத்து கொடுத்தார். அவர் மகாத்மா. இது கொண்டு போய் உங்கள் பாரியை கூட குழந்தை பிறக்கும் வந்தா. அது கதை பாருங்கள் எப்படி எப்படியெல்லாம் போய் என்ன ஆயிடுச்சு. இவருக்கு 7 ஜன்மத்துக்கு உனக்கு குழந்தையே இல்லைன்னு சொன்னார் அவர் படிச்சு எல்லாம். ஐ மீன் திரிகால ஜானி. ஆனால் இப்போ குழந்தை பிறக்கிறதுன்றான். இப்போ அது சத்தியமாக போகிறது. நான் பாகவதத்துக்குள்ளே போகக்கூடாது நிறைய, இப்போ சந்தர்ப்பம் அப்படி. சரி, புத்திரேஷனுக்கு சொல்கிறேன். கடைசியில் என்ன ஆயிடுச்சு, போதும் இவன் இப்படி எல்லாம் படாத பாடுபடுத்தான யமலோகம் இங்கே அனுபவிச்சுட்ருக்கேன், இல்லாத போதே நல்லா இருக்கான்னா. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, உண்மையாக அவனோட புள்ளை இல்லை, அது பசுமாடுக்கு பிறந்த கோகர்ணனா பாருங்கோ. இவனுக்கு பிறக்காமல் இருந்தால் கூட அங்கே எனக்கு வேணுமனு கேட்டு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிக்கிட்டு மகாத்மா சொன்னால் கூட கேட்காம மாட்டிக்கிட்டு அப்புறம் எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டான். நல்ல வேளை அங்கே அந்த கட்டப்பையனோடு கூட சேர்ந்து இங்கே நல்ல கோகர்ணன் இன்னொரு பசுமாடுக்கு பிறந்த குழந்தை இருக்கானா, அவன் பிறக்கும்போது ஞானியாக இருக்கான். ஏன்னா ஞானி கொடுத்த பழம் அது பசுமாடுக்கு பிறந்துச்சு. அவனை காப்பாற்றி உபதேசம் பண்ணிட்டான். இவ்வளோ கஷ்டத்தில் இப்படி சுற்றிட்டு இருக்கும்போது கூட ஒரு வடி கடிச்சது பாருங்கோ. அதுதான் பாக்கியம். தப்பிச்சுக்கிட்டான். இப்படியோ அந்த பையன் பாகவதம் கொடுத்தப்பா, காட்டுக்கு போ, பாகவதம் வச்சுக்கிட்டு கிருஷ்ணன் இதோ இதுதான் உன்னோட பிள்ளை, நீ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. அவர் போயிட்டார். அப்படி போகாத வைஃப் வந்து இங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டான். அதெல்லாம் சும்மா கதை இல்லை, லோகத்தில் அப்படி தான் விஷயங்கள் இருக்கு. நமக்கு இங்கே விஷயம் புத்திரேஷனை வச்சுக்காது, எப்படி டீல் பண்ணணும் என்ன அது என்னது ஜாகிரதை இருக்கணும். அதே மாதிரி வித்தேஷனா பணம், இப்போ இங்கே முக்கியமாக பணம் பற்றி தான் சொல்லுது. ஆனால் ஒரு விதத்தில் இதெல்லாமே கூட நம்மளது நினச்சிக்கிறோம் இல்லையா. பணம் மட்டுமாக கரன்சியாக நினச்சிக்கிறோம், நம்ம பொருள் மேலே ஆசை. லோகேஷனா, லோகத்தில் பல விஷயங்கள், இந்த இடம் என்னோடது, இந்த வீடு என்னோடது, இந்த ஆள் எனக்கு சேர்ந்தவள், அவங்க இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து மேலே 3 பிரித்து சாஸ்திரம். புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா. லோகம் என்ன சொல்கிறதோ லோகத்துக்காக, லோகத்தில் நான் இப்படி இருக்க வேண்டாமா, பேர் புகழ் வாங்க வேண்டாமா, இப்படி இருந்தால் போதுமா, எப்படி நான் எல்லாருக்கும் தெரிவேன், பார்ஷல் எல்லாருக்கும் நான் தெரியணும் இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணணும். வித் லோகேஷனா. ஐயோ இதெல்லாம் மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம் అనేది இப்படி அர்த்தம் எடுத்துக்கோன்றார். அப்புறம் சங்கரர் இன்னொரு விதமாகவும் இது இப்படி படிச்சு பாரு அன்றார். என்ன, கசசித்வனம் అసలు யாருது என்ன అనేది என்ன இருக்குங்க, யாருது இந்த நிலம், யார் இந்த பண்ண, இது வந்து ஆக்ஷேபணார்த்தம், கொஷன் மார்க்கர். ஓகே, அங்கே யாருடைய தனத்தினே ஆசைப்படாது, அசல் யாரோடது இருந்தாதானே. அதனால தான் பக்தி சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம், பகவானுக்கு நான் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், அந்த பூ பறிச்சுட்டு வந்து எடுத்து எதிர் வீட்டில் பூ அவங்கள சொல்லாமல் பார்க்காம எட்டி கொண்டு வந்து சுவாமி கொடுக்குறேன்னு. ஐயோ இல்லை, என்கிட்ட 10 ரூபாய் இருக்கிறதுனால பூ மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். பூ அது எப்படி வந்தது, எல்லாமே அசல் பண ரூபத்தில் நீ என்ன நினைக்கிறோ அது எல்லாமே கூட பகவான் தான்.
அதெல்லாம் ஆத்மா தான். அது ஆனால் கொஞ்சம் ஹையர் திங்கிங். அந்த விதத்தில் கசசித்வனம், இந்த தனமெல்லாம் யாருது? அசல் தனம் எங்கே இருக்குது? உன்னோட என்ன இருக்குது? ஆனால் மனுஷன் பாருங்க எவ்வளோ மாட்டிக்கிறான். அதில் திருடுறதுக்கு ஆசைப்படுறதுக்கு யாரு தானே இருக்கு? என்ன இருக்கு? ஏன் இப்படி தேவையில்லாமல் கிளைம் பண்ணுறேன்? அதில் மாட்டிக்கிறேன். அதனால் மாகிருதா அப்படின்னு ஆக்ஷேபணார்த்தமாக கூட பிரித்து பார்த்தா அப்படி கூட இருக்கு. அதுதான் அர்த்தம் என்றார். ஸோ ஓகே, இப்போது இந்த மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தினை பல விதமாக பேசிகிட்டே இருக்கலாம். சங்கரர் வியாக்கியானம் பாஷ்யம் எழுதிட்டே இருக்கிறார். இந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சால் போதும். ஆனால் இந்த மந்திரம் ஒன்றும் இஸ் த டாப் மோஸ்ட். இதில் எல்லாமே ஞானம் பற்றி சொல்லியாச்சு. என்னது? அத்வைத பாவனை ஏற்படணும், துவைத பாவனை நிர்மூலனம் பண்ணணும். அதுக்கு ஆத்மாதான் சர்வம் வியாபிச்சிருக்கிறன்னு புரிஞ்சுக்கோ. இங்கே எதுவுமே யாருக்கு ஆசைப்படுறதுக்கு இல்லை. அசல் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு என்ன இப்போ கன்க்ளூஷன் பண்ணுறோம் இந்த மந்திரத்தினை. ஆத்மா வெத்திரிக்த வஸ்து இங்கே ரெண்டு விதமாக சொல்லிட்டேன். இந்த மேலே சொன்ன கஸ்யஸ்வித்தனம், மாகிருத கஸ்யஸ்வித்தனம் అనేதுக்கு இப்படி கன்க்ளூஷனாக நமக்கு ஒழுங்காக புரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணால், ஒரு முதல் லைன் சொன்ன மாதிரி ஆத்மா தவிர இன்னொன்று எதுவுமே இல்லைப்பா. ஆத்மா வெத்திரிக்த வஸ்து ஏதாவது இருக்குன்னா அது மித்யா. ஆத்ம வெத்திரிக்த வஸ்து இஸ் மித்யா. மித்யான்னு இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி காணப்படுறது. இல்லாத காணல் நீர் காணப்படுறது. அப்படி அங்கே காணல் நீருக்கு யாராவது ஆசைப்படுறானா? ஆகாயத்தில் காணப்படுற ரெயின்போக்கு யாராவது ஆசைப்பட்டு போய் அதை கொண்டு வரணும், வாங்கிக்கணும் அப்படின்னு யாராவது ட்ரை பண்ணுறானா? ஏன்னா அது இல்லை. அது அப்போது எது ஒருவேளை இருக்கிற மாதிரி அப்படி தோணுனா அது மித்யா. ஸோ மித்யா எப்படி ஆசைப்படுவேன்? மித்யா மேலே எப்படி ஆசைப்படுவேன்? நோ பாசிபிலிட்டி. ஆசைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ரெண்டாவது விதம் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த ஆத்மான்னு எது சொல்கிறோமோ ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நான் தான். சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அந்த ஆத்மா நீ தான் சொல்கிறது. அப்போ ஆத்மா நானாக இருக்கும்போது அப்போது என்ன மேலே நான் எப்படி ஆசைப்படுவேன்? என்னை பற்றி நான் எப்படி ஆசைப்படுவேன்? அதனால தான் பிருஹதாரண்யகம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதேன்னு சொல்லிச்சு. அது அங்கே அர்த்தம் ஆசைப்படுறதுன்னு இல்லை அர்த்தம். ஆக்சுவலி நானே தான் சர்வமாக இருக்கும்போது இன்னொன்று எதுவுமே இல்லைன்னா வேர் இஸ் த கொஷின் ஆஃப் டிசைரிங். ஸோ அப்படி பார்த்தாலும் எதுவுமே ஆசைப்பட முடியாது. இப்படி பார்த்தாலும் எதுவுமே ஆசைப்பட முடியாது. மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். ஓகே, இஸ் ஓகே. ரிகலெக்ட் பண்ணிக்கணும் ஒரு பதத்தின் அர்த்தம் எடுத்துகிட்டு. ரொம்ப கான்டெம்ப்ளேட்டிவ் நிதித்தியாசனம் பண்ணுறது வேண்டிய மந்திரம். அதுக்கு பிறகு ரெண்டாவது, ஸோ எவ்ரி வேர்ட் இஸ் கிளியர் நவ். கரெக்ட் மீனிங் என்ன எடுத்துக்கணும். சிலதெல்லாம் பார்க்கும்போது கான்ட்ரடிக்டடாக இருக்குது. அது நெகட்டிவ் சைடை போட்டு எடுக்க வேண்டியிருக்கு. சரியா? அதனால்தான் கஷ்டமான உபனிஷத்து இது. சங்கரர் அந்த அளவுக்கு கூட நமக்கு பாஷை எது கொடுக்கலன்னா புரியவே புரியாது. அதிலேருந்து எடுத்து 4 வார்த்தை நான் இப்போ சொன்னது உங்களுக்கு. ஆனால் இது நமக்கு எசிமுலேட் ஆகணும். ஓகே, அடுத்தது ரெண்டாவது மந்திரம் படிக்கிறோம். குருவன்னேஹ கர்மாணி त्वन्नेवेह कर्माणि जिजीविषेश्चतगुं समाः जिजीविषेश्चतगुं समाः
एवं त्वयि नान्यथेतोऽस्ति नान्यथेतोऽस्ति न कर्म लिप्यते नरे அன்னைக்கு சத்சங்கத்தில் சொல்லியிருக்கோம். கடைசியாக முதல் ஸ்லோகம், இந்த முதல் மந்திரம் நிவృత్తి மார்க்கம் ஞான காண்டனை பற்றி சொல்கிற சூத்திரபூத ஸ்லோகம். இந்த ரெண்டாவது ஸ்லோகம் பிரவருத்தி மார்க்கமான கர்மகாண்ட பற்றி சொல்கிற சூத்திரபூத ஸ்லோகம். அப்படின்னு சொன்ன இந்த ரெண்டு மந்திரம், இந்த ரெண்டு மந்திரங்களும் இன்னும் விவரிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி உபனிஷத்துக்கு இருக்கு. ஸோ இந்த ரெண்டாவதையும் சொல்லி அப்புறம் 3லேருந்து 8 வரைக்கும் அந்த முதல் மந்திரத்துடைய வியாக்கியானம் இருக்கும். 9லேருந்து 18க்கு ரெண்டாவது மந்திரம் வியாக்கியானம் இருக்கும். இப்போ ரெண்டாவது மந்திரம் என்ன சொல்ல வருது? கர்மயோக பிரவருத்தி மார்க்க சூத்திரபூத ஸ்லோகம் அப்படின்னு சொன்னால், மேலது ஞானம்னு சொன்னதுனால இங்கே அஜ்ஞானம்னு சொல்லணும். ஞானபூத சூத்திரம், இங்கே அஜ்ஞானபூத சூத்திர ஸ்லோகம். ஆனால் அஜ்ஞானம்னு சொன்ன கர்மகாண்டுகள்னு செய்கிறவங்கள என்ன அஜ்ஞானம்னு சொன்னால் கோச்சுக்குவாங்க இல்லை. அதனால் அது ப்ராக்கெட்டில் வச்சுக்கணும். இது ப்ராக்கெட்டில் வச்சுக்கணும். శంకర్ సైలెంట్ భాషణ లేదు వారు. அஜ்ஞானபூத சூத்திரபூத ஸ்லோகம்தான். அப்போ அது ஞானமாகும்போது அதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும்போது இது அஜ்ஞானமாக தான் இருக்கணும். எப்படி சொல்லுவீங்க? இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். பார்ப்போம். கொஞ்சம் இது கூட கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்போது பதார்த்தம் அப்புறம் பார்க்குறோம். கர்ம யோகத்துக்கு ஞான யோகத்துக்கு இல்லை, கர்மத்துக்கு ஞானத்துக்கு என்னத சம்பந்தம்? ஏன் உபனிஷத்து முதல் மந்திரத்தில் ஹையஸ்ட் ரினன்சியேஷன் ஞானம் பிரம்ம ஆத்மா அதெல்லாம் சொல்லிட்டு உடனே ரெண்டாவது மந்திரத்தில் இங்கே கர்ம காண்ட பிரவருத்தி பற்றி சொல்கிறது, அங்கே நிவృత్తి பற்றி சொல்கிறது, இங்கே பிரவருத்தி பற்றி சொல்கிறது. அப்படின்னா அன்றைக்கி ஒரு கேள்வி, ஒரு டிஸ்கஷனில் இது ரெண்டும் வேதம் ஒன்றாவாக இருந்தால் கூட அந்த விசிஷ்டாத்வைதிகள் அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி அத்வைதிகளான நம்ம திருஷ்டிலோ சங்கரர் சொன்னது பார்த்தா இது ஒரே புஸ்தகமாக வேதமாக இருந்தால் கூட இது 2 சாஸ்திரமாக பார்க்கணும். பிருதக் சாஸ்திரம் அன்னார். ஞாபகம் இருக்கு அந்த பாயிண்ட்டு? ரெண்டாக பார்க்கணும். ஏன் அதிகாரி பேதம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தோம். ஒரு பக்கம் ராகி மால்ட் அதெல்லாம் சொன்னோம், இன்னொரு பக்கம் விராகி அதெல்லாம் சொன்னோம். ஓகே, அதிகார பேதம் இருக்கு. அப்போது ரெண்டு பார்க்கணும். அப்போது ஆனால் ஒரே உபனிஷத்து ஒரே வேதம் பேச வேண்டியிருக்கு. ஏன்? வேதம் உபனிஷத்து யாரும் நெகேட் பண்ண முடியாது. வேதம் cannot neglect anybody. அது வேதத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால அந்த அதிகாரிக்கு அது, இந்த அதிகாரிக்கு இது. தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் ரெண்டாக பிரித்து கன்ஃபியூஷன் பண்ணுறேன்றான் விசிஷ்டாத்வைதிகள். எங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை, உனக்கு தான் கன்ஃபியூஷன். நான் என்ன பண்ணிட்டோம்? இப்போது அந்த பாயிண்ட் நமக்கு இங்கே டச் ஆகிறது. இப்போது கேட்குறோம் சும்மா சார், மேலே ஸ்லோகம் அந்த அவ்வளோ அழகாக நீங்கள் அந்த 3 சொல்லும்போது சார் புத்திரேஷ்னா வித்தேஷ்னா லோகேஷ்னா அப்பா இதெல்லாம் எப்போ ஒட்டி போகும்னு எனக்கும் தோணுது சார். அப்படிப்பட்ட ஒரு ஆஸ்வாசத்துக்காக தான் இங்கே உட்காந்துட்டோம் உபனிஷத்து கிளாஸில். ஆனால் உடனே இங்கே திரும்பி கர்ம காண்ட அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல போகிறதோ எல்லாம் திரும்ப அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்கிறது. அந்த இதெல்லாம் விட்டுணுவன் நான் பார்க்குறேன். கவலைப்படாது. என்ன சம்பந்தம் அப்படின்னா உபாய உபேய, உபாய உபேய சம்பந்தம் இந்த ரெண்டுத்துக்கு. மீன்ஸ் அண்ட் த எண்ட். உபாயம்னா மீன்ஸ், உபேயம்னா அந்த உபாயத்தினால அடைய வேண்டியது என்னது. ஸோ த ரிலேஷன்ஷிப் இஸ் பிட்வீன் திஸ் டூ இஸ் கர்மயோக ஞானயோக சம்பந்தம். என்ன
உபாய உபேய சம்பந்த. சரியா? அப்புறம் இப்படி சொல்லும்போது ரெண்டுத்துக்கு சம்பந்தம் இருக்குது. இதுதான் சம்பந்தம். அது உபாயம், ஆனால் அதை வச்சு நீ ஞானம் அடையணும்ன்றான். அது ஒத்துக்கணும் முதல்ல. எப்படி? எதுக்கு? அடுத்த என்ன சொல்லுவான்னா, ஞான யோகம் அண்டு மோக்ஷம் ரிலேஷன்ஷிப் என்ன? இதே தான் சொல்லணும். என்னது? ஞானம் மீன்ஸு அடைய வேண்டியது மோட்சம். இப்போ நாலுத்தனையும் சேர்த்துக்கிறோம். கர்மயோகத்வாரா ஞானயோகம், ஞானயோகத்வாரா மோக்ஷம். ஒரு இடத்துல இந்த ரெண்டு உபாயம் உபேயமாக இருக்கு. அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போதோ இங்கே எது உபேயமாக இருந்ததோ அது உபாயமாயிடுத்து, ஃபைனல்லி மோட்சம் ஆயிடுது. புரிஞ்சதா? இதுக்கு பேர் தான் சம்பிரதாய வைதிக பந்தா. பந்தா மீன்ஸ் வே, த வே ஆஃப் வேதிக் லைஃப் ஸ்டைல். அதனால் கர்மயோகம் செய்கிறவங்க எல்லாருமே நம்ம ஒன்றும் குறை சொல்லலை. அவங்க அது பண்ணி அப்படி பண்ணிதான். நம்ம வந்துட்டோம் ஞான யோகத்துக்குன்னா வெரி குட். அதெல்லாம் பலன் கொடுத்தது ஞான யோகத்துக்கு வந்துட்டேன். இனிமேல் மோட்சம்தான் அடைய வேண்டியது. ஆயிடுச்சா? இப்போ இங்கே ஒரு சைடு பாயிண்ட்டு நான் சொன்னானே கொஞ்சம் நேரம் முன்னாடி, நீங்கள் எல்லோரும் கூட சன்னியாசிகள் தான். ஓகே, அப்படின்னு அது எப்படி என்ன? அது அப்பப்போ சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள். ஏதோ ஆந்தரிக சந்நியாசம்னு அப்படியெல்லாம் சொல்லிட்டீங்கன்னு. இது கிளியர் ஒரு விஷன் இந்த மந்திரத்தில். எது முதல் மந்திரத்தில் இருக்கு. அது இன்னொரு காமெண்டேட்டர் சங்கரர் அப்புறம் வந்த இன்னொரு மகாத்மா சங்கரர் ஏதின பாஷங்கள் எல்லாத்துக்கும் அவர் இன்னும் ஆழமாக போய் அவர் விவரம் கொடுப்பார். ஆனந்தகிரி ரொம்ப கிரேட். அவருக்கு அது சங்கரரே அவருடைய வாழ்க்கை, சங்கரருடைய ரைட்டிங்ஸில் எல்லாத்திலும் அப்படியே முனிங்கி போயிட்டு அதில் எடுத்துக்கிட்டு சொல்லுவார். அதனால சில ஆச்சாரியர்கள்லாம் சங்கர பாஷ்யம், ஆனந்தகிரி காமெண்ட்ரி இப்படி அதை வச்சு அது இது சேர்த்து அப்புறம் அப்போ தான் கொஞ்சம் ஏதாவது சொல்ல முடியும். இவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க இருக்கு எல்லாமே. நமக்கு இந்த டைம் இல்லை. என்ன அந்த ஆனந்தகிரி சொல்கிறார், இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் ஸ்லோகத்திலேயே முதல் மந்திரத்திலேயே 2 பேர் பற்றி சொல்லப்பட்டதாமா. ஆனால் காணுவங்க பார்த்த வித்வத் சந்நியாசம் అనేది ஒன்று மட்டும்தானே சொன்ன மாதிரி இருக்க. இப்போ பாருங்க, ஞானி வித்வத் சந்நியாச. அவருக்கு புரிஞ்சிச்சு, அடைஞ்சிட்டார், தெளிவு வந்தது. அவர் வித்வத் சந்நியாசம். ஓகே. ஆனால் அக்ஞானி, நல்ல ஜாக்கிரதை கேட்கணும், அக்ஞானி. ஆனால் ஒன்று இருக்குது, அக்ஞானின்னு கூப்பிடுறோம். மேலே இருக்கிற ஞானன்னு இன்னொருத்தர் அக்ஞானியாக தானே இருக்கணும், அக்ஞானி. ஆனால் சாதன சதுஷ்டய சம்பன்னனாக இருக்கிறவன், சாதன சதுஷ்டய சம்பன்னனாக இருக்கா, ஆனால் அக்ஞானி. அப்படி என்ன சொல்லணும்னு குட் அக்ஞானின்னு சொல்லணும். நாம் எல்லோரும் இல்லை, ஐ கன்ஃபர்ம் மை செல்ஃப் ஐ ஆம் ಜ್ಞಾನಿನ ನೀವು ವಿದ್ವತ್ ಸನ್ಯಾಸಿದ குட் அக்ஞானது அண்ணா அர்த்தம் என்னன்னா ஞானம் அடையணுமனே ஆசை இருக்கு. உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கணும்னா சாஸ்திரம் கொடுக்கறது, நான் கொடுக்கல. விவிதிஷு விவிதிஷ சந்நியாசம். அப்படி என்ன சார் கஷ்டமாக இருக்கு சொல்லுங்க. வித்வத்துக்கு பதில் விவிதிஷா சந்நியாசம்னா ரொம்ப ஒன்றும் கவலை கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் விவிதிஷா சந்நியாசிகள் தான். அந்த
சாஸ்திரம் சொல்கிற கருத்தை வச்சு தான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். அதே சார் எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? 2-3 சொன்னால் உங்களுக்கும் புரியும். இப்போ தான் ஒரு அம்மாவுக்கு வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் நிச்சயதார்த்தம் ஆகிடுது. சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க போகிறது. அதுக்கெல்லாம் முகூர்த்தம் நாள் வச்சுட்டாங்க. அப்படி அதே நினச்சிக்கிட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காமல் நடுவில் உபனிஷத்து கிளாஸ் வரான் பாரு. விவிதிஷா சந்நியாசம் வராங்க இல்லையா? இன்னொரு அம்மாவுக்கு வீட்டில் பொண்ணு வெளிநாட்டு அனுப்பணுமா, அவங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்கள அனுப்பணும். ஆனால் நடுவில் முடியும் போதெல்லாம் வந்து உபனிஷத்து கிளாஸு கேட்கறதுக்கு உட்கார்றான் பாரு, விவிதிஷா சந்நியாசி. இன்னொரு அம்மா வீட்டில் பொண்ணுக்கு அலைன்மெண்ட்ஸ் பார்க்குறாங்க, கொஞ்சம் தீவிரமாகவே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த வேலையில் இருந்துட்டு அதுக்கே இல்லாமல் நடுவில் வந்து வாரத்துக்கு 4 நாள் வந்து சத்சங்கம் உபனிஷத்து எல்லாம் கேட்குறாங்க. விவிதிஷா சந்நியாசி, சந்நியாசம். புரியுறதா உங்களுக்கு? இப்படி இங்கே சத்சங்கத்துக்கு வர நம்ம எல்லோரும் கிரகஸ்தர்களாக இருந்து கூட இன்னும் பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ஞானம் அடையணும்னு ஒரு ஆசை வந்து அதுக்கு விரும்பி நடுவில் கிரக கர்மங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்து கேட்குறீங்க பாருங்க. என்ன காரணம்? உங்களுக்கு என்ன உண்ட தோன்றதோ இதுதான் காரணம். யூ ஆர் ஏ விவிதிஷா சந்நியாசி. அது ஒட்டி கொடுத்துட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும்னு. இன்னும் சிம்பிள் இன்னொரு உதாரணம். இப்போமா நவராத்திரி சீசனாக கோவிலில் வந்து அங்கே பாராயணம் பண்ணுறாங்க, அங்கே பூஜை ஆரத்தி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓடி போகாமல் உபனிஷத்து கிளாஸுக்கு வந்து உபனிஷத்து கேட்கணும். வேறு டைமில் நானும் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதுக்கு வராங்க பாருங்க. வரவங்களை நீங்கள அப்போது விவிதிஷா சந்நியாசிகள் தான். அது தப்பு அப்படின்னு இல்லை. எனக்கு எது முக்கியமான தெரிஞ்சிச்சா அப்போது அதை ஒட்டி கொடுத்துட்டு தியாகம் பண்ணி இங்கே வருதுன்னு சொன்ன அர்த்தம் வாட் இட் மீன்? விவிதிஷா சந்நியாசம். இப்போ இது கண்டிப்பாக வித்வத் சந்நியாசம் முடியும் போய், என்ன சந்தேகம் அதில்? ஸோ இந்த விதமாக இங்கே சைடு பாயிண்ட் சொல்கிறார். இதே தான் பகவத்கீதையில் பகவான் சொன்னது ஞாபகப்படுத்திக்கிட்டால், இப்போ கர்ம யோகம் பற்றி தானே இந்த மந்திரம் 2வது. இந்த சைடு பாயிண்ட் புரிஞ்சுது அவங்களுக்கு? ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன். இனிமேல் சந்தேகம் வரக்கூடாது. ஓகே. அப்புறம் வரத்துக்கே முடியல, இல்லை விட்டியாச்சுன்னு சில பேர் அப்படி ஆயிட்டாங்க, விட்டுட்டாங்க, சத் சங்கத்துக்கே வரதில்லை, அப்படி கூட இருக்காங்க. தெரியல அவங்க கேட்குறாங்களா பண்ணுறாங்களோ என்ன செய்கிறாங்களோ. வாய்ப்பு இருந்து வராமல் இருக்கிறவங்க அப்படியெல்லாம் இருக்காங்கன்னா ஏதோ பாப்பம் தடம் வந்துச்சு நடுவில். அதனால் கேட்டதே ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அப்படி அவங்களனே பார்க்குறோம், ஞானிகளனே பார்க்குறோம், நம்ம நடுவில் இருக்கிறோம். நமக்கு தெளிவு வரணும். நானும் ஒருக்காகவும் இனிமே இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கானோ என்ன பண்ணானோ இனிமே நானும் இதில் வந்து தவற மாட்டேன், விட மாட்டேன் அப்படியானே இதுதான் எனக்கு உயிர் அந்த அளவுக்கு அப்படி இருக்கணும். அந்த வெறியோடு இருந்தால் அது எப்படியோ பகவான் அது குரு கிருப்பை நம்மளை எல்லாம் அமைஞ்சிடும் எல்லாம். அப்போது பகவத்கீதையில் அதுதான் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கர்மயோகம் வேணுமா வேண்டாமானேது இல்லை, கர்மயோகம் இருக்குது. எப்படிப்பட்ட கர்மயோகம், எதுக்கு இப்போ இந்த கர்மயோகம் பற்றி சொல்கிறதுன்னு சொன்னால், இப்போது 2 வகையானவங்களை பற்றி சொன்னோம். இந்த 2 வகையானவங்களும் முதல் ஸ்லோகத்தில் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ட் திங்கிங். எப்படி சொல்லுவீங்கன்னா,
பட் இப்போ நம்ம வித்வத் சந்நியாசம் ஆக்சுவலாக சங்கரருடையன்னா இப்போ நீ சந்நியாசி ஆகணும், உனக்கு இந்த ஞானம் வேணுமன்னா. பட் இப்போ சந்நியாசம் எடுக்க முடிகிற நிலையில் இல்லை, நிறைய பேருக்கு இருக்காது. அப்போ அதனால ஆந்தரிக சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம் பண்ணுறோம். அப்போ பரவாயில்ல, அந்த அளவுக்காவது நம்ம அப்படி இருக்கிறோம், இதில் நம்ம முன்னு வருவோம். இந்த ஸ்லோகம் அப்போ யாருக்கு சொல்கிறாரு இந்த மந்திரம் இங்கன்னா, அந்த சாதன சதுஷ்ட உங்களுக்கு எல்லோரும் சாதன சதுஷ்ட சம்பத்தி இருக்கு, அது மறந்துக்கூடாது. அதுதான் பாயிண்ட் சொன்னது. இல்லை நீங்கள் உட்கார மாட்டேங்க, வர முடியாது, வந்தான்னு உட்கார முடியாது, கேட்க முடியாது, கண்டினியூ எதுவுமே இருக்காது. இப்போ மூணாவது யாருன்னா இந்த அதிகாரி டிஃபரெண்ட்டு. ரெண்டு அதிகாரிகள் ரெண்டு வகையானவங்க பார்த்து. மூணாவது இவன் சாதன சதுஷ்ட சம்பத்தி ஒன்றுமே இல்லை, ஆனால் பேருக்கு ஏதேதோ பூஜா கோவில் புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணலாம். சாதன சதுஷ்ட சம்பத்தி என்ன, விவேக வைராக்கிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுக்ஷுத்வம் இது சாதன சதுஷ்டே சம்பத். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போது என்ன, இவனும் அக்ஞானிதான். மேலே நம்மளுக்கே அக்ஞானின்னு சொல்லிக்கிட்டோம் விவித சந்நியாசம். பட் இந்த அக்ஞானி இன்னும் கொஞ்சம் கீழே லெவலில் இருக்கிறான். அப்படிப்பட்ட இவனுக்கு சாஸ்திரம் என்ன பண்ணுறது, நீ கர்மயோக பண்ணி விதிக்கிறது, நீ கர்மயோகம் பண்ணும் சொல்லி நியமம் விதிக்கிறது, டிக்டேட் பண்ணுறது. ஓகே, அப்போது பிரவருத்தி மார்க்கத்தில் இருக்கிற கிரகஸ்தனுக்காக நம்ம நடுவில் இருக்கோம். அப்படி ஓகே, பிரவருத்தி மார்க்க கிரகஸ்தர்களாக தான் இருக்கும். ஆனால் விவிதிஷா சந்நியாசம் மாதிரி ஞானத்தில் நிஷ்டை ஞான மார்க்கம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ, எப்பப்பெல்லாம் என்னன்னது மை எனர்ஜி, மைண்ட், பாடி, சாஸ்திர ஸ்ரவணம், மனநம், அந்த சிந்தனையே. அப்படின்னா நம்ம செகண்ட் கிரேடு வந்துட்டோம். எதுக்கு இவனுக்கு இப்படி பண்ணுறது, சாஸ்திரம் விதிக்கிறதுன்னா, இவன் இல்லைன்னா கிரகஸ்தனாக இருந்து வாழ்க்கை நடத்தும் போதும் தேவையில்லாத அதர்மம் பாப கர்மங்கள் எல்லாம் பண்ணி நிறைய துக்கம் அனுபவிப்பான். இன்னும் கீழே ஜென்மங்களுக்கு போகிற மாதிரி அவனை டவுன்ஃபால் ஆகிடுவான். அதனால் அவனை பற்றியும் பேசணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருப்பாங்க லோகத்தில். அதனால் அவங்களுக்காக நிறைய மந்திரங்கள் பாருங்கள். 3 இங்கே 3க்கு அப்புறம் 8 வரைக்கும் தான், சாரி 3லேருந்து 8, அங்கே 9லேருந்து 18 வரைக்கும். ஏன் அவங்க நிறைய பேர். அதனால வேதத்தில் பூர்வ மீமாம்ச கர்மகாண்டா சோ பிக், எண்டு உபனிஷத்துகள் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் சிறுசு. ஏன் கொஞ்சம் பேர் தான் இவங்களுக்கு இது போதும். இவங்க ரிஃபைன்டு குவாலிட்டேட்டிவ் பீப்புள், உத்தம அதிகாரிகள் இவங்க எல்லாரும். அப்போ அந்த அதம அதிகாரி அவன் அதிகாரி தான். அவனுக்கு என்ன, ஆனால் நீ இது கேட்கணும், நான் சொல்கிறது சாஸ்திரம் சொல்லுது கர்மயோகம், நாட் கர்மா. கர்மன்னா ரோகம் ஆகிடும் அப்புறம் கர்மயோகம். அப்போ அது என்னன்னு அதுக்காவது கூட நீ கேட்க வேண்டியிருக்க. அது புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் கேட்குறதுக்கு வர வேண்டாம், அட்லீஸ்ட் அதாவது தெரிஞ்சா. ஆனால் மக்கள் அந்த கர்மயோகம் என்னன்னு தெரியல, அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது இந்த விஷயத்தினே இந்த மந்திரத்தில் உபனிஷத்து டபுள் நெகட்டிவ் அப்படி உபயோகப்படுத்திட்டு சொல்கிறது. சரியா? என்னன்னா, அதர் தேன் தி கர்ம யோகா தேர் இஸ் நோ எனி அதர் வே ஃபார் யூ டு கெட் அவுட் ஆஃப் தி புண்ணிய பாப துக்க சம்சார. நீ இது கூட பண்ணலைன்னா சுத்த வேஸ்ட்டு. அந்தபடி டபுள் நெகட்டிவ் சொல்கிறது. அதர் தேன் திஸ் தேர் இஸ் நத்திங் அதர் எனி திங், நோ வே அப்படி சொல்கிறதுக்கு டபுள் நெகட்டிவ். அதுதான் என்ன சொல்கிறது. இப்போ பாருங்க பதங்கள். கர்மாணி குருவன்னேவ, குருவன்னேவ இஹ கர்மாணி, யூ மஸ்ட் டூ த ஆக்ஷன் అని சொல்லுது.
கர்ம யோகமனே வார்த்தை உபயோகப்படுத்துறது இல்லை, அது குரு சொன்னதான் புரியும். ஓ கர்மானி நான் தான் ஈடுபட்டு இருக்கேனே, ஐ எம் ஒர்க்கஹாலிக், பிஸி மார்னிங் டு நைட்டு, அப்புறம் 12 மணி வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்டில் இருந்து கிச்சன் வேலையோ கிச்சன் வேலை, அப்படி எடுத்துக்கூடாது. அது கர்ம யோகமாக பண்ணுறியா கர்மவாக பண்ணுறியா? என்ன கர்மம் பண்ணுறியா? அங்கே வித்தியாசம் வந்துச்சு. இங்கே இது கமாண்டு, குருவன்னேவ, திஸ் கால்டு கமாண்டு. ஓகே, அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இதுக்கு அடிப்படை என்ன? கர்ம யோகம் பற்றி பேசிகிட்ருக்கேன் நானும், சும்மா கர்ம பற்றி சொல்லலை. ஓகே, அது எல்லா பிறந்த ஜீவராசி ஏதோ ஒன்று பிரவர்த்திச்சுட்டே இருக்கிறது. அதுதான் சொல்லுவாங்களே, நாய் தெருவில் சுற்றுறது, நிற்க நேரம் இல்லை நாய்க்கு ஒரு இல்லை, ஏதோ இருக்குது, மறந்து போயிடுச்சு. எனக்கு தமிழுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்குவேன். சரி, அதுக்கு ஞாபகம் வந்துச்சு. இல்லை, நிற்க நேரம் இல்லை நாய்க்கு ஒரு வேலை இல்லை. ஆமாம், அது அங்கே போய் அந்த தெருவில் இங்கே போயிட்டு நிற்கும், ஏதோ ஒன்று பிரவர்த்திக்கிறது. சரி, மனுஷனும் எல்லாரும் பிரவர்த்தி. என்ன அர்த்தம் தெரியுமா? கர்மயோகம் என்ன? காமிய கர்மங்களே குறைச்சிக்கோ. இதெல்லாம் பகவத்கீதா 3rd சாப்டர் எல்லாமே. நிஷித்த கர்மங்களே அவாய்ட் பண்ணு, செய்யக்கூடாதது பண்ணாது. பிராயஷ்சித்த கர்மங்களை அப்படின்னு கூட குறைச்சிக்கோ. 3 விஷயங்கள். அப்போது என்ன பண்ணணும்? நியத்த சாஸ்திர விஹித கர்மங்கள் பண்ணும். நியத்தம் சாஸ்திர விஹித கர்மங்கள்னு பண்ணும். அதுதான் குருவன்னேவ இஹ கர்மாணி. புரிஞ்சுதா? அப்புறம் இதோடைய அர்த்தம் வேறு என்ன சிம்பிளாக சொல்கிறோம்? பொதுவாக ஈஸ்வரார்ப்பண புத்தியா, கர்மயோகத்தை டெஃபினேஷன் கொடுத்துட்ருக்கா. இதுக்கு ஞாபகப்படுத்திக்கணும் அடிக்கடிக்கு, நம்ம அதில் இருக்கிறோமா? ஈஸ்வரார்ப்பண புத்தியா ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஒரு பாட்டு. ஈஸ்வரார்ப்பண புத்தியோட ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் பிரசாத புத்தியா கர்மபலம் ஸ்வீகரணம். பிரசாத புத்தியோடு அதோட பலத்தனை ஸ்வீகரிக்கிறதுக்கு பேர் சிம்பிளாக கர்மயோகம். அது நம்ம நல்ல மைண்டில் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்தது ஜிஜி விஷேஷ் சதகம் சமாக. அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், 100 வருஷம் வாழணும்னு சொல்லி ஆசைப்படு అని சொல்கிறது. இங்கே ஒரு கமாண்டு தான். ஓகே, ஜிஜி விஷயத்து ஜீவிக்கிறதுக்கு ஆசைப்படு అని இங்கே ஒரு விதிலிங்கம். கமாண்டுக்கு பேர் விதிலிங்கம், பொட்டென்ஷியல் மூடுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ். விதிக்கிற மாதிரி ஆசைப்படணும், 100 இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு. எப்படி? சதகம் 100 தான் பொதுவாக சாஸ்திரத்தில் சதாயுஷ்மானம் பவதி ஆசீர்வாதம் பண்ணான்னு 100. அதுக்கு மேலே யாரோ ஒரு 2-3 பேர் யாரோ இருக்காங்கன்னு இருந்து போடும். கிருஷ்ணரே 125 வருஷம் இருந்தார். பட் 100 இயர்ஸ் இஸ் ஒயிட் கோட். ஏன்னா அது அவ்வளோ அந்த சரீரத்தை அங்கே வரைக்கும் வச்சுக்கிறது. ஆனால் இங்கே சங்கரர் சொல்கிறார், இப்போது இது இந்த விதிலிங்கம் அங்கே கர்மயோகத்தை பற்றி புரிஞ்சு போச்சா? 100 வருஷம் ஜீவிக்கிறது అనేది அப்படி யூ டிசைர் டு லிவ் 100 இயர்ஸ்ன்னு சொல்கிறது, அதுவே கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கணும். அந்த விதிலிங்கம், அந்த கமாண்ட் அது 100 வருஷம் ஜீவிக்கிறது అనేది அப்ளை ஆகாது. எவ்வளோ வருஷம் ஜீவிச்சா கூட சாஸ்திரத்துக்கு அனுபத்தமான கர்மயோகத்தை பண்ணி ஜீவிச்சியா இல்லையா? அங்கே 100 வருஷம் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். அதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லலை, ஆசைப்பட வேண்டும்னு சொல்லலை.
ஹூ நோஸ் தட் ஹூ லிவ்ஸ் 100 years ஆர் அதனால தான் எவ்வளோ நாள் வாழ்ந்தானேது இம்பார்ட்டண்ட் இல்லை, எப்படி வாழ்ந்தேன் అనేది இம்பார்ட்டண்ட். அதுதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னு சொன்னால் இங்கே ஒரு லாஜிக் இருக்குது இதுக்கு. இது மட்டும் சொல்லி நிறுத்திக்கிறோம். இந்த வார்த்தை மட்டும் என்ன லாஜிக்குன்னா, பிராப்த விஷய விதிஹி ந அபேட்சிதா. சாஸ்திரம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க நினச்சிட்ருக்கிறதுன்னு சாஸ்திரம் விதிக்க வேண்டியதில்லை. நான் நிறைய நாள் வாழணும் అనేది யாருக்கு ஆசை இல்லை? யாராவது சொல்லியா வருது? சாஸ்திரம் அது சொல்லணுமா? ஆக்ஷேபணம் இருக்கிறது சாஸ்திரம் எதுக்கு விதிக்கணும்? இன்னொன்று உதாரணம் பாருங்க. பசிச்சா சாதம் சாப்பிடு అని சாஸ்திரம் சொல்லணும் என்ன? நம்ம தான் ஏதோவது எப்படியாவது பக்கன வாயில் போட்டுக்கிறோம் கிச்சனில் பசி. அது எதுக்கு சாஸ்திரம் சொல்லணும்? அதே மாதிரி தான் இங்கே 100 வருஷம் வாழணும் అనేది இல்லை, எல்லா ஜந்துக்கு தான் ரட்சிச்சுக்கணும் வாழணும்னு ப்ரொடெக்ஷன் అనేది சகஜமாக இருக்குது மனுஷனுக்கு கூட. எவ்வளோ இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் பெட்டில் இருந்தால் கூட மனுஷனுக்கு டாக்டர் சரி பண்ணி இன்னும் கூட 10 வருஷம் வாழ மாட்டேன் இன்னும் வாழும் இருக்கு. அப்போ சாஸ்திரம் அது சொல்ல வேண்டியதில்லை. அப்போ ஏன் அப்படி எதுக்கு சொல்கிறதுன்னா, இப்படி புரிஞ்சுக்கணும். அந்த விதிலிங்கம் கர்ம யோக அனுஷ்டானத்துக்கு சேர்த்துக்கணும். யூ மஸ்ட் ஃபாலோ தி கர்ம அனுஷ்டானம், ஸ்வதர்ம கர்ம அனுஷ்டானம். அது நீ எவ்வளோ நாள் இருக்குன்றது முக்கியம் இல்லை. ஒருவேளை நீ லாங் லைஃபாக இருந்தால் கூட நீ கர்மத்தின் அனுசரிச்சிருந்த நடுலையே உனக்கு விவேக வைராக்கியம் வரும். வந்துட்டு இப்படி தப்பிச்சுக்கிட்டு ஞான மார்க்கத்துக்கு வருவே. இப்போ அது கூட பண்ணலன்னா ஞான மார்க்கத்துக்கு வரலன்னாலும் சரி பரவாயில்ல. அது நீ அங்கே கர்மயோகம் பண்ணலாமல் பாப்பமாக அதர்மமாக அக்கிரமமாக ஜீவிச்சுட்டு இருந்தால் நாசனமாகி போயிடுவேன், திரும்பி லோயர் யூனிவர்சிட்டிக்கு போய் பிறப்பே அப்படி சொல்லி. அதனால நான் கர்ம லிப்பியதே. இதில் கூட ஒரு கிராமட்டிக்கல் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. வேதத்துக்கு நம்ம கரெக்ட் பண்ண மாட்டோம், நம்ம புத்தியில் புரிஞ்சுக்கிறதுல கரெக்ட் பண்ணணும். வேதம் என்ன சொன்னால் அது அவ்வளோதான், அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லக்கூடாது. அது அந்த வார்த்தைகள் அப்புறம் பார்த்து அது ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ணிக்கிறோம். 2வது மந்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.